ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தீபாவளி அன்றைக்கி நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் வீடியோவாக எடுத்துருக்கிறேன். தீபாவளி அன்றைக்கி காலைல தலைக்கு எல்லோரும் நல்லெண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் வச்சு குளிச்சிட்டோம். எங்கள் அப்பா பசங்களுக்கெல்லாம் எண்ணெய் வச்சு விட்டுட்டு இருந்தார். எல்லோரும் குளித்து கிளம்பிட்டு எங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தோம் நங்கவரம். அங்கே தான் எப்போவுமே தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்குமே போய் சாமி கும்பிடுவோம். காவேரி ஆறு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த சைடு போகிற வழியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அங்கே பெருகமணிலே இறங்கிட்டு அதுக்கு அங்கிட்டு பஸ்ஸு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி எல்லோரும் போயிட்டு இருந்தோம். ஜாலியாக பேசிக்கிட்டே சிரிச்சிட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு போகிற வழியில் ஒரு ஆறு வரும் பாருங்கள், அதை வீடியோ எடுத்திருக்கேன். ஏதோ இதுதான் அது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஏதோ என்னமோ வேறு ஊரில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணி இருக்கிறது நாமக்கலா, அந்த சைட்லாம் வந்துட்டு வயல்வெளியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்காதுல்ல. அதனால் எனக்கு என்னோடய சொந்த ஊர் திருச்சி வரும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஊரும் குளுகுளுன்னு இருக்கும், மனசும் குளுகுளுன்னு இருக்கும். இந்த பச்சை பசேல்னு இந்த வயல், ஆறு, அந்த மேகம், இது எல்லாத்தையுமே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு வழியாக வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் வந்து அங்கே திருச்சியில் எங்கள் வீட்டில் இருந்தே கறி குழம்புலாம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். மட்டன் குழம்பு வச்சோம். வீட்டில் இங்கே அத்தை வீட்டுக்கு வந்துட்டு இட்லி சுட்டோம். இட்லி சுட்டு படையல் போட்டு ஸ்வீட்டு, பலகாரம், அப்புறம் வெடி, புது ட்ரெஸ்ஸு, நம்ம தீபாவளிக்கு புதுசாக என்னென்ன வாங்கினோமோ அது எல்லாத்தையுமே வச்சு சாமி கும்பிடுவோம். நீங்கள் தீபாவளிக்கு என்ன சமையல் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து வெஜ்ஜு சமைக்க மாட்டோம், நான்வெஜ்ஜு தான் சமைச்சு எப்போவுமே வச்சு சாமி கும்பிடுவோம். இட்லியும் கறி குழம்பும் வச்சு தான் சாமி கும்பிடுவோம். இது வந்துட்டு இட்லி, கறி குழம்பு, முறுக்கு, ஸ்வீட்டு எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுட்ருந்தோம். படையல் எப்போவுமே அதை தான் போடுவோம். ஒரு சிலர் வந்துட்டு அது அமாவாசையாக இருக்குமோ அப்போ செய்ய மாட்டாங்க. நாங்கள் தீபாவளி அன்றைக்கி அமாவாசையெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டோம். அதுதான் எங்கள் அத்தை வீட்டில் தான் இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கோம். இது வந்துட்டு எங்கள் சொந்த வீடு. இதுதான் எங்கள் ஊர். நான் வந்துட்டு சின்ன பிள்ளையில லீவ் விட்டாலே இங்கே தான் வந்து இருப்பேன். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த வில்லேஜ் லைஃப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும் இங்கெல்லாம். இந்த பொங்கல், இந்த தீபாவளி இதெல்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும். திருவிழா அப்போ அதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு வழியாக தீபாதரனை காட்டி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. எங்கள் குட்டி பையன் எப்படா அதில் இலையில் இருக்க ஸ்வீட் எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தான், தாத்தான்ட்டு. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட உக்காந்தாச்சு. நல்லா இட்லியும் கறி குழம்பும் வச்சு வளைச்சி கட்டிகிட்டு இருந்தாங்க. நானும் எங்கள் அம்மாவும் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டோம். எல்லோரும் சாப்பிட்ட பின்னாடி. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வயலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோன்னே தூக்கம் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம வயலை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு எங்கள் வயல் இங்கே தான் இருக்குது. வயலுக்கு போயிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நானும் தங்கச்சியும் சேர்ந்து எடுத்துக்கிட்டோம். 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அந்த சாமி கும்பிட்டு வச்சுருந்த வெடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெடிச்சிட்டு இருந்தோம். எங்கள் சித்தி பையன் வீட்டுக்கு வந்திருந்தான். அவனும் கொஞ்சம் வெடியெல்லாம் வச்சிட்டு இருந்தான். எங்கள் சித்தி பையன், மாமா பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்களா. அன்றைக்கி ஜாலியாக இருந்துச்சு. இந்த தீபாவளி இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சோம். எங்கள் தங்கச்சி தான் சிக்கன் பிரியாணி செஞ்சா, சில்லிலாம் செஞ்சுருந்தா. யதார்த்தமாக திடீர்னு பிளான் பண்ணி பிரியாணி செய்யலான்னு தோணுன்னே எடுத்துகிட்டு வந்து செஞ்சோம். அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. தம் பிரியாணி நம்ம பார்த்து செய்யும்போது கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்கவே இருக்காது. யதார்த்தமாக நம்ம அறக்க பறக்க செய்கிறதோட சமையலோட ருசி தான் சூப்பராக இருக்கும் எப்போவுமே. சில்லியெல்லாம் பாருங்கள், செம்மையாக இருந்தது. நல்லா வெறும் நல்ல கறியாக எடுத்து சில்லி போட்டாச்சு. மீதியெல்லாம் பிரியாணி போட்டுட்டு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதே தனி ஃபீல் தாங்க. சாப்பாடும் சூப்பராக வந்திருந்தது. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டதும் இந்த தீபாவளி மன நிறைவாக இருந்தது. சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் வெடியெல்லாம் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். புஸ்வானம், சங்கு சக்கரம் இதெல்லாம் வச்சிட்டு இருந்தோம். எங்கள் பசங்க இதெல்லாம் வைக்க பயப்படுவானுங்க, சின்ன பசங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஆனால் அவனுங்க தான் வச்சுட்டானுங்க. நாங்களும் கூடவே தான் இருந்தோம். சேஃப்டியாக தான் எல்லாம் வெடித்தோம். நீங்கள் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? உங்களுக்கு தீபாவளி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம நம்ம யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வெடி வச்சோம் பாருங்க, அது வந்துட்டு நல்லா தான் வந்துட்டு இருந்தது. இது இல்லை, இதுக்கப்புறம் வந்தது இதேமாரி தான் அதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுதான் வச்சு விட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தோம். திடீர்னு டமால்னு ஒரு சவுண்டு வெடிச்ச வெடியில் அப்படியே
காதே வலியெல்லாம் எடுத்துருச்சு. ரொம்ப நேரமாக காது வலிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோம், இதுக்கு மேலே இதை வச்சா வந்துட்டு ஏதோ மேலே கீழே வெடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த இதுதான் சாரி அது இல்லை, இப்போ வெடிக்கும் பாருங்கள். அதான் பயங்கர சவுண்டோடு வெடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் எங்கள் சர்வீன் தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனும் முழிச்சிட்டு கம்பி மத்தாப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வச்சிட்டு இருந்தான். கையில் சுட்டுக்கோ தம்பி, கொடு தம்பி, நான் பிடிச்சிக்கிறேன்னா கேட்கவே இல்லை பாருங்கள். எலிக்குட்டி மாரி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த தீபாவளி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக